அனைவருக்கும் வணக்கம். புதிய யூடியூபருக்கு கண்டிப்பாக இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சின்ன வருத்தம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்டை கேளுங்க. நிறைய பேர் மானிடைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி கூட ஒரு சேனல் மானிடைஸ் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரிவ்யூவை நான் நாளைக்கு போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுங்க என்னென்னா, நிறைய பேர் இதையே திரும்பி திரும்பி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ சிஸ்டர், ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம், ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் போடலாம், எத்தனை லைவ் போடலாம், ஸோ இதை பற்றி எனக்கு கிளியர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இப்போது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது முதல் நாள் ஒரு பொதுவாகவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வியூஸ் போகாதுங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஆடியன்ஸ் கிடையாது. உங்ககிட்ட ஆடியன்ஸ் வர கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் வீடியோ போடணும். நல்ல கண்டென்ட் போட்டாலுமே வியூஸ் போகாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே புதுசாக இருக்கும்போது போகாது. ஸோ அதுக்கு நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அண்டு ஓரளவு நல்லா ரீச் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை வேணால் போடலாங்க. ஆனால் இந்த எத்தனை வேணால் போடலான்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாப்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸு, ஃப்ரண்ட்டு, ஏரு, கை, கண், காது இது தெரிஞ்சாவே ஓ இவங்க தான், இந்த ஸ்டில்லெல்லாம் வச்சாவே ஓ இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வரணும். அந்த சமயத்தில் நீங்கள் எத்தனை வேணால் போடலாம், சரிங்களா? இப்போ கூட நீங்கள் எத்தனை வேணால் போடலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டால் பெட்டர். ஏன் நான் உங்களுக்கு டீப் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது ஒரு லாங் வீடியோ நீங்கள் போடுறீங்க. அந்த லாங் வீடியோ நல்லா போயிட்டுருக்குங்க, ஏதோ ஒரு ஐப்பில் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்ம மனசை என்ன பண்ணோம், டக்குன்னு இன்னொரு லாங் வீடியோ போடலாமா, டக்குன்னு போச்சுன்னா நமக்கு நிறைய வியூஸ் போகும், நிறைய டாலர்ஸ் வரும் அப்படின்னு தோணும். இப்போ தாங்க நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம். அது என்னென்னா, ஒரு வீடியோ நல்லா டாப்பில் போயிட்டு இருக்கும்போது அடுத்த வீடியோ கேப் விட்டு போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது கேப்பு விட்டு போடுங்க. அதே சமயம் லாங் வீடியோ நல்லா வியூஸ் போச்சு, பட் ஆனால் சடனாக வியூஸ் குறையுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாங் வீடியோ போட்ட உடனே ஒரு ஷார்ட்ஸை போட்டுடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ அந்த ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்மேட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் டக்குன்னு ஷார்ட்ஸை போடும்போது மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். டக்குன்னு அதை டச் பண்ணி பார்ப்பாங்க. அதை டச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் டைமிங்கில் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய லாங் வீடியோ லாங் டைமாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம். ஸோ அந்த 5 நிமிஷம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் அடிப்படும். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷார்ட்ஸாக இருந்தாலும் வீடியோவாக இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு காரணம் என்னன்னே தெரியாது. ஆனால் காரணம் இதுதாங்க. அது மட்டும் இல்லை, இது போன்ற விஷயங்களை எந்த சேனல்லையுமே நீங்கள் கேட்க முடியாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு சின்ன மன வருத்தங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட இருந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு சின்ன கமெண்ட் கூட கொடுக்க மாட்டிருக்காங்க. ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்டேங்க. ஆக்சுவலி பேசிக்காக நான் எல்லாமே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் வளர வளர ரெஸ்பான்சிபிள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வளர வளர இல்லைங்க, நீங்கள் வளர வளர உங்களுடைய கமெண்ட்ஸ் வரலை. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. தேவைக்கு மட்டும் கமெண்ட் பண்ணும்போது இந்த சைடு மைண்ட் செட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு கமெண்ட் தேவைக்கு மட்டும் பண்ணுறாங்களே, ஸோ நம்மளும் கொஞ்சம் இதுவாக மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு ஏன் உங்களுக்கு வியூஸ் போகலை அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. என்னுடைய முதல் 4 வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, ரீசெண்ட் டேஸில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி அப்கமிங் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ தம்ப்நெயில் மேக்கிங்கில் கூட ஒரு அப்டேட் வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 199 நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், சரிங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் கைட் பண்ணி மானிடைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு உண்மையாக என்னுடைய சேனலை பார்த்து மானிடைஸ் வாங்கினவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கிரெடிட் கொடுங்க. ஏன்னா எனக்கு நிறைய வெக்ஸ் ஆகுதுங்க, சீரியஸ்லி. ஏன்னா நல்லவங்களை கூட கெட்டவங்களாம் மொத்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடியை உருவாக்கி நிறைய
சொல்லி கொடுக்காத என்ன ஒரு மாதிரியே கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பேன், உன் சேனலை பிளாக் பண்ணுவேன் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படும் போது உங்களுடைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது ஓ நமக்காக கொஞ்சம் பேர் இருக்காங்களேன்னு நினைக்க தோணும். ஸோ நீங்கள் தேவைக்கு மட்டும் சில பேர் பழகுறீங்க, அதனால தாங்க எனக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்க கூட கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்லது பண்ணால் நல்லதே நடக்கும். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.